நமக்கே உருவாக்கி நீங்க எடுத்து சொல்லுங்க. இந்த சமூக நீதி அரசாங்கம் சொல்றாங்க. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்றவங்க எல்லாம் தூக்கி வெளியடிக்கிறாங்களா இல்லையா? உண்மையான ஆட்சியில இவங்க பங்கு கொடுத்துருக்காங்களா? எதுவுமே கொடுக்கல. ஆனா மத்திய அரசாங்கத்துல பாத்தீங்கன்னா, அதுவும் பாரதிய ஜனதா கட்சியில தான் முதல் முறையா ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் ஒரு குடியரசுத் தலைவரா கொண்டு வந்தது யாரு? ராம்நாத் கோவிந்த கொண்டு வந்தது யாரு? மோடி ஐயா தான் கொண்டு வந்தார். அதே மாதிரி ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு மகளிர், அதுவும் பெண்ணை குடியரசுத் தலைவரா வச்சு அலங்கரிச்சது யாரு? திரௌபதி முர்மு அம்மா எவ்வளவு சிறப்பா ஆட்சி செய்யறாங்க. ராம்நாத் கோவிந்த் ஐயா அவர்கள் எவ்வளவு சிறப்பா ஆட்சி, இவங்களெல்லாம் வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தது யாரு? மோடி அரசாங்கம். உண்மையான சமூக நீதி அரசு இந்த பாரதிய ஜனதா கட்சி மோடி ஐயா கொடுத்துட்டு இருக்கிறாரு. மோடி ஐயாக்கு தாழ்த்தப்பட்டவரும் கிடையாது, பழங்குடியினர் கிடையாது, பட்டியலினத்தவர் கிடையாது, ஐயர் கிடையாது, வன்னியர் கிடையாது, உடையார் கிடையாது. எல்லாரும் என் மக்கள், எல்லா பெண்களும், எல்லா தாய்மார்களும் என் தாய். அதுக்காக தான் இந்த ஜல்ஜீவன் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஜல்ஜீவன் திட்டம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு பைப்பு. இதுல இந்த தெருவுக்கு பைப்பு, இந்த தெருவுக்கு பைப்பு இல்லைன்னு ஏதாவது இருக்கா? மத்திய அரசாங்கம் குறிப்பா யாருக்கு செய்ய சொல்லுதுன்னா, பட்டியலின மக்கள் ஒரு கூரை வீடு கூட இருக்கக்கூடாது, ஒருத்தவங்க கூட தண்ணி கஷ்டப்படக்கூடாது. எல்லா தாய்மார்களும் என்னோட தாய் தான். யாரும் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தள்ளி போய் தண்ணி எடுக்க கூடாது அப்படிங்கறதான் மனசுல வச்சு நிறைய சலுகைகள் கொடுக்கறாங்க, முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. இப்ப எல்முருகன் மினிஸ்டரா இருக்காருல்ல, அது யாரு உருவாக்குனது? ஐயா தான் உருவாக்குனாங்க. உண்மையான சமூக நீதி அரசு மோடி அரசு. இதெல்லாம் கண்டு இது அரியலூர் மாவட்டத்துல பொதுவாவே சுற்றுப்பயணம் பண்ண வரைக்கும் இந்த வடக்கு காலனி, தெற்கு காலனி, பட்டியல் சமூக மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும் எங்கேயுமே ரோடு போடல, சரியான முறையில கால்வாய் வசதி இல்லை, கழிப்பறை வசதி கிடையாது, கழிப்பறைகளே இல்லாத இடங்கள் நிறைய இருக்குது. மக்களுக்கு எல்லா விஷயங்களையும் மத்திய அரசாங்கம் பட்டியலின மக்களுக்காகவும் பழங்குடியின மக்களுக்காகவும் நிறைய சலுகைகளை கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த மக்கள் பயன்பெறணுங்கிறதுக்காக இருக்கக்கூடிய நலத்திட்டங்களை சரியான முறையில செயல்படுத்தினாலே இன்னைக்கு அரியலூர் மாவட்டத்துல இந்த ஒரு துயர நிலை இருக்காது. என்னன்னா, ஊர் தலைவர்கள்லாம், எல்லா ஊர்ல இருக்கக்கூடிய ஊர் தலைவர்களும் வேணும்னே இந்த பழங்குடியின மக்கள், பட்டியலின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளை கிடைக்க விடாம பண்ணிருக்கிறாங்க. அத இந்த பிரச்சனைகள் எல்லாம் அரியலூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய அத்துணை பட்டியலின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியிலையும் இந்த அரசாங்கம் கவனம் கொடுத்து, நம்ம அரியலூர் மாவட்ட கலெக்டர் அவர்களும் கவனம் கொடுத்து, இது மணக்காலுங்கிற பகுதி, இந்த ஒரு ஏரியா கிடையாது. அரியலூர் மாவட்டத்துல நீங்க எந்த காலனிக்கு போனாலும், எந்த பட்டியலின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு போனாலுமே ரொம்ப துயரமான நிலையில தான் அந்த மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ரோடு கிடையாது, இந்த பகுதியில ரோடு கிடையாது. நான் வேணா அதற்கான சாட்சிகளை எத்தனை வேணாலும் என்னால ஆதாரங்களை கொடுக்க முடியும். இது ஒரு சமூக நீதி அரசுன்னு சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் குறிப்பாக பட்டியலின மக்களை கண்டும் காணாமல் இந்த அரியலூர் மாவட்டத்தில் இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த நிலை இன்னும் நீடிக்குமானால் மக்கள் அமைதியா இருக்க மாட்டாங்க. எல்லா பகுதியில இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுமே ரொம்ப கோவத்துல இருக்கிறாங்க. அவங்க களத்துல போராடக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் இல்ல. அரசாங்கம் இதை கவனத்துல எடுத்து பட்டியலின மக்களுக்கு நியாயமா கிடைக்கக்கூடிய இந்த மத்திய அரசாங்கம் வழங்கக்கூடிய சலுகைகளை நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா, மோடி வீடு, நிறைய இடங்கள்ல இலவச வீடுகளே இல்ல, இலவச பட்டா இந்திரா காந்தி பீரியட்ல வாங்கின வீடு மராமத்து பண்ணி செய்யாம அந்த மேற்கூரை எல்லாம் இடிஞ்சு விழுந்து கம்பி வெளியே தெரியக்கூடிய நிலையிலையும், அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல அந்த கீரை, அந்த ஓடு, அந்த வீட்டோட மேற்கூரை இடிஞ்சு விழுந்து கையில கால்ல எல்லாம் கீறி இருக்கக்கூடிய அவலங்களையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இது என்ன சமூக நீதி அரசாங்கம் அப்படிங்கிறது மிக கேள்விக்குறியா இருக்கு. பட்டியலின மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நியாயமான சலுகைகளை இவங்க வழங்கல அப்படின்னா இந்த மக்கள் நாங்க களத்துல இறங்கி போராடுறதுக்கு தயாரா இருக்கிறோம். நன்றி, வணக்கம். மோடி கூட இங்க வரலீங்க. அதுல ஒரு போட்டோ இருக்கு. மோடி கூட டாய்லெட் இங்க அலாட்மென்ட் வரல. மோடி வீடு அலாட்மென்ட் ஆன வீடே வரலையா உங்களுக்கு? இல்ல, இங்க எதுமே அதே ரிப்போர்ட் கேட்டுட்டோம்.